அம்மா இங்கே வா வா அசமுத்தம் தாத்தா. அம்மா வந்துட்டேன் கண்ணு. இலையில் சோறு போட்டு அருமையா பாடுற கண்ணு. ஈய தூர ஓட்டு பாருங்க ஈ வருது. ஓடு ஈ ஓடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ வீடியோவை யூஸ் பண்ணி எப்படி கிட்ஸ் சேனல் உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து இதில் வந்து ரெண்டே ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒன்று வந்து சேட் ஜிபிடியில் லிரிக்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராக்கை யூஸ் பண்ணி இமேஜும் அதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம், வீடியோவும் அதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் சாங்கும் அழகாக அதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம். மியூசிக்காக நீங்கள் வேறு எந்த தனியாக ஆப்புமே போக தேவையில்ல. நோ காப்பிரைட் பிரச்சனை, எல்லாமே ஒரே ஆப்பில் நீங்கள் வீட்டில் இருந்தே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கொக்குமலன் சேனல் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 1900 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. பட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 20 crore சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நிறைய வீடியோஸ் பாருங்கள், எல்லாமே லேக்ஸ் க்ரோஸ் கணக்கில் போயிருக்கு பாருங்கள். 863 கோடி பேர் வியூஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ பாருங்களே, 1 டே தான் ஆயிருக்கு இந்த வீடியோ போட்டு. பட் வியூஸ் பார்த்தீங்கன்னா 9 lakh வியூஸ். அது மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒன்ஸ் உங்கள் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வியூஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். எப்பயும் போல் உங்கள் மொபைலில் வந்து சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, நார்மலாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லிரிக்ஸ் வேணும். இப்போ நம்ம வந்து சேட் ஜிபிடிலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சேட் ஜிபிடி கொடுக்குறது அப்படியே நம்ம வந்து லிரிக்ஸ் எடுத்துக்கணும்னு கிடையாது. அதில் நம்ம உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர்ஸை டீச் பண்ணுற மாதிரி தமிழ் சாங் வேணும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து கேட்டிருக்கோம். நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாருங்க. கலர் உலகம் பாரு, கிரீன் பச்சை மரம் காற்றில் ஆடும் சின்ன பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சாங்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த சாங் பாட ஒரு அனிமேட்டட் கார்ட்டூன் பேபி கேர்ள் வேணும். அந்த பேபி கேர்ளோட ட்ரெஸ் கிளிட்டர்ஸ் மாதிரி மின்னணும் அண்ட் ரெயின்போ கலரில் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து கேட்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ராம்ப்ட் கிடைச்சாச்சு. இந்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை டச் பண்ணி உள்ளார போனீங்கன்னா இமேஜ் இருக்கும் பாருங்கள். இமேஜை டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் டிஸ்கிரைப் இமேஜ்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் அப்படியே போட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து இமேஜ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு இந்த இமேஜே ஓகே. நான் என்ன பண்ணேன், அந்த இமேஜை வந்து தொட்டோம் அப்படின்னா உள்ளார போயிடும். உள்ளார போனதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ கிட்ஸ் சேனல் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேனல் ஃபுல்லாகவே ஒரே பேபி கிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு உங்கள் சேனலை வந்து ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக ஒரு ரெடிமேடாக ஒரு சில இமேஜஸ், இப்போ கேர்ள் பேபினா இப்படி, பாய் பேபினா இப்படி ஒரு சில இமேஜஸ்லாம் எப்பயும் ஒரே இமேஜஸாக வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிராக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிராக்கில் வந்து நமக்கு நிறைய இமேஜ் வந்து ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஆஸ்க் இமேஜ்னு 2 இருக்கும் பாருங்கள். அதில் வந்து இமேஜ்னால் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே சைடு ஓரத்தில் 2 இது இருக்குது பார்த்தீங்களா? இதை டச் பண்ணி போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் எந்த சைஸில் வந்து இமேஜ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட் வீடியோஸ் ஃபார் அனிமேட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து இந்த டைப் டு இமேஜ் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு கேலரி சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இதிலேயே க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எடிட் ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட இமேஜ் வேணுமோ உங்களுக்கு வந்து இதிலேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படியே உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அனிமேட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளார போய்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதனால் அதை டச் பண்ணி கேலரிக்குள்ளே வந்துடுங்க. இமேஜை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 2 கோடு இருக்குது பாருங்கள். அதை தொட்டிங்க அப்படின்னா நம்ம கடைசியாக என்ன பேசணும் அப்படிங்கிறது டாபிக் வைஸ் வந்துடும். அதில் நமக்கு என்ன தேவையோ அதுக்குள்ளார போய்ட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தமிழ் கிட்ஸ் சாங்குள்ளே போய் தேவையானதை காப்பி பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த சாங் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ரெடி பண்ணிக்கலாம்.
நான் அதே லைனே ஓகேங்கிறனால அதையே வச்சுக்கிட்டேன். இதை காப்பி பண்ணி இப்போ வந்து மேலே வந்து இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் என்று பேபி பாடுகிறது, பின்னணியில் மியூசிக் ஒலிக்கிறது அப்படின்னு நான் கொடுத்து என்ட்ரு பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து கிரீன் கிரீன் பச்சை மரம் காற்றில் ஆடும் சின்ன தரம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வந்துருச்சு. இதுலேயே மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சாங் பாடியாச்சா, சப்போஸ் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் பிடிக்கல அப்படின்னா இதே இமேஜை வந்து பேக்ரவுண்ட்லாம் இமேஜ் எடிட்டிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த அனிமேட்டட் ஃபோட்டோஸ்லேயே போயிட்டு இதை வச்சுட்டு டன் கொடுத்துட்றோம். இந்த இமேஜை டச் பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து டைப் டு இமேஜை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பேபி கேர்ள் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம வந்து இமேஜ் இப்போ கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய பச்சை மரம் வந்துருச்சுங்களா. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கூட நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே வீடியோ கிரியேட் பண்ணாமல் ஒரு பச்சை மரத்தை பார்த்து பாடுற மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இமேஜை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அனிமேட் ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு இப்போ இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்போ வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேக் வீடியோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எப்பயும் போல் க்ரீன் க்ரீன் பச்சை மரம் அப்படின்னு வச்சுட்டு என்று வந்து இந்த இமேஜை நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, க்ரீன் பச்சை மரம் காற்றில் ஆடும் சின்ன தரம் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து மேலே வந்து அந்த டபுள் அப்போஸ்ட்ரோஃபி போட மறந்துடாதீங்க சரிங்களா. என்று பேபி டான்ஸ் ஆடிக்கொண்டே மரத்தை பார்த்து பாட்டு பாடுகிறது, பின்னணியில் மியூசிக் ஒலிக்கிறது அப்படின்னு கொடுத்து நான் இப்போ வந்து என்ட்ரு கொடுக்குறேன். நமக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். கிரீன் கிரீன் பச்சை மரம் காற்றில் ஆடும் சின்ன தரம், கிரீன் கிரீன் பச்சை மரம் காற்றில் ஆடும் சின்ன தரம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசிக்கும் நிறையவே வந்திருக்கு, நிறைய சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கோசரம் நீங்கள் பாட்டு தனியாக வச்சு இது தனியாக வச்சிங்கன்னா கூட இவ்வளோ சூப்பராக வருமானு என்னால் சொல்லவே முடியாது. ஓகேங்களா. இப்போ நான் அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த லைனை இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்று பாடிக்கொண்டே ஆடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ப்ளூ ப்ளூ நீலவானம் மேகத்துடன் பறக்கும் காணம். வாவ், க்யூட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் கிட்ஸ் சேனல் ஆரம்பித்து அது மூலியமாக உங்களோட கெரியரை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்பிக்கையோட ஒரு லைக் போட்டு போங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.